குட் பேட் அக்லின்னு அஜித் படம் பார்ப்பது, அந்த படத்துக்கு கேஸ் போட்டிருக்காரப்போ இதுதான். புரியுதா? இதை விட உச்சகட்ட அயோக்கியத்தனம் ஒன்று இருக்குது, அது ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சாரிகமா சோனி நிறுவனங்கள் படத்தெல்லாம் வாங்கியிருக்கல, ஒரு 100 படத்துக்கான காப்பிரைட்டை வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவங்க? பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க தம்பி. வாங்கி தே என்ஜாய் தி ஃபுல் காப்பிரைட். இதால் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டை பூரா இளையராஜா அஃபிஷியல்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எல்லா பாட்டையும் ஏற்றுறாருப்பா. இல்லை, அவங்க வாங்கினதுக்கப்புறம் எப்படி சார் இது பண்ண முடியும்? பண்ணிட்டு இருக்காரியா, நடந்துக்கிட்டு இருக்கியா? எங்கேயாவது நடக்குமா? அது நம்ம வீடியோ எடுக்கிறோம், எவனாவது நம்மளதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிளிப்பை யூஸ் பண்ணோன்னா கண்டுக்காமல் விட்டுட்டு போகிறோம். 40 நிமிஷத்தை எவனாவது எடுத்து போட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? காப்பிரைட் அடிக்கிறோமா? மொத்த பாட்டையும் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா போட்ட அத்தனை பாடல்களையும் இளையராஜா அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்காங்க. அப்படி பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் தான் இவர் மேலே சூ பண்ணணும். கரெக்ட். கோடி கணக்கில் கொட்டுது காசு. இப்போ இந்த வழக்குக்கு வர்றேன். மாலதி கேட்டாங்க, என்னங்க அதுக்கு நியாயமாக தானங்க இதுக்கு ட்ரோல் பண்ணான்னு. அது ரீசன் இல்லை. இந்த ஆர்டர் என்ன ஆர்டர்னா ஜான்டோ ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஜான்டோ ஆர்டர்னா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இவர் இப்போ வாங்கியிருக்கிற ஆர்டர் என்னன்னா, இளையராஜா பாட்டை எவன் அப்லோட் பண்ணாலும் ஸ்ட்ரைக். இப்போது இந்த பாட்டுக்கான காப்புரிமையை வைத்திருக்கக்கூடிய சாரிகாமா சோனிலாம் போட்டிருக்காங்கல்ல, கோர்ட் ஆர்டர் படி தே ஹாவ் டு டேக் இட் டவுன். அப்புறம் அவங்க கொடுத்த காசு என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்றார். நேற்று ஒரு விளம்பர தயாரிப்பாளர் என்னிடம் வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு அவர் எடுத்த இந்த விளம்பர படங்களை எல்லாம் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தார். மொத்த விளம்பரமே 20 செகண்டு. அதில் 4 செகண்டுக்கு இளையராஜா பாட்டு ஒன்று வருது. எவ்வளோ வாங்கியிருக்காரு தெரியுமா? 30 லட்ச ரூபா.